உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் திராவிட தந்தை, திராவிட குரு, திராவிட மண் என்று பீர்த்துகின்ற, பெருமைப்படுத்துகிற ஒரு போலி பிம்பமான பெரியாரை அவதூறை பரப்பி விட்டார், அசிங்கப்படுத்தி விட்டார். வலைதளங்களில் தேவையற்ற பேச்சுகளை பேசுகிறார். அதனால் அவருடைய வீடை முற்றுகையிடுவோம். அவர் நடமாட முடியாது. இந்த கள்ளப்பூச்சாண்டிகளுடைய வேலை இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூரா இந்த மண்ணில் தமிழர்களை துண்டாடி அதிகாரத்தில் உட்கார்ந்து இந்த மண்ணை சூறையாடுகிற கூட்டம், மாற்று மொழிகிற பேசுகிற கூட்டம், அவர்களுக்கு துணை நிற்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோவை ராமகிருஷ்ணன், திருமுருகன் காந்தி, இன்னும் பல அல்லக்கைகள்லாம் இருக்கு. கருப்பு சட்டையை போட்டு பகுத்தறிவு, பகலவன், இல்லாத திராவிடம் அதெல்லாம் விதைச்சு இந்த மண்ணில் இன்னும் நம்ம ஏமாத்திடுவோம், இன்னும் அதிகாரத்தில் உட்காந்துருவோங்கிற நோக்கோடு சில்லற வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ பெரியார் அவர்கள், ராமசாமி நாயக்கர் அவர்கள் என்ன சொன்னார், அவருடைய தரவுகளின் அடிப்படையில் தானே எல்லாருமே பேசுகிறாங்க. அண்ணன் சீதையன் மைந்தன் பேசினார், அதை தொடர்ந்து தம்பி பாரிசாலன் பேசினார். எத்தனையோ தமிழர் இந்த மண்ணுக்கான அரசியலும் ஆட்சியும் வென்றெடுக்க வேண்டும் என்ற நோக்கோடு பேசுகிற அத்தனை கூட்டமும் பெரியாருடைய சில்லறைத்தனமான போக்குரித்தனமான பேச்சுகளையும் தரவுகளின் அடிப்படையில் தானே பேசப்பட்டது. தமிழ் மொழி என்பது கண்ணுதற் பெருங்கடலும் தமிழன்னையும் அமர்ந்து எங்கள் தமிழை கற்றான் என்று சொல்லுகிறது. இறைவனை தமிழை கற்றான் சொல்லுகிறது. தமிழ் உண்மை பழமைக்கும் பின்மை புதுமைக்கும் என்றுமுள்ள தொன்மையா இறைவனுக்கும் தாய்மொழியா தமிழ் இருந்ததாகவும், அந்த இறைவனுக்கும் தாய்மொழியாக இருந்த தமிழ் இருந்துச்சு. அந்த தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர். கருங்காலிகளுடைய கூட்டம்தான் இந்த தமிழை கொண்டாடும் என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் சொன்னாரு. தமிழ் பித்தலாட்டக்காரர்களுடைய மொழி என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர். எல்லாம் அவருடைய சான்றுகளின் அடிப்படையில் பேசப்பட்டது. சிலப்பதிகாரத்தினுடைய நாயகி கண்ணகியுடைய கதையை சாத்தனார் அவர்களிடம் கேட்டறிந்து சேரன் செங்குட்டுவன் பொதிகையில் கல்லெடுத்து காவேரியில் நீர்ப்படுத்தினால் சான்றாகாது என்று இமயத்தில் கல்லெடுத்து தமிழ் மன்னர்களை எள்ளி நகையாடிய கனக விஜயனை வென்று அவன் தலையில் சுமக்கப்பட்டு சேர நாட்டில் கண்ணகிக்கு சிலை வடித்து கோபுரம் கொண்ட கோட்டையும் கட்டி எழுப்பிய வரலாறு, அந்த கண்ணகிக்கு கோயில் கட்டிய அந்த சேரன் செங்கூட்டனுடைய வாழ்வியலையும் கண்ணகியும் அசிங்கப்படுத்தும் விதமாக கண்ணகி தாசி என்றும் தேவடியா என்று சொன்னது யார்? இதே ராமசாமி நாயக்கர் தானே. தமிழர் உதிரத்தில் உதித்த உண்மை ஒழுக்கம் கற்பு என்பதை கற்ப பையை அகற்ற வேண்டும் என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே சொன்னாரு. இதே திராவிட சித்தாந்தத்தை தாங்கி நிற்கிற அந்த அமைப்பை சார்ந்து எத்தனை பேர் தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களுடைய கருப்பு பையன் நீக்கினீங்க? சான்றுகள் உண்டா? அதுக்கு பதில் தர முடியுமா? இதுவும் சான்றுகளின் அடிப்படையில் தானே அறிஞர்கள் பேசப்பட்டது. ஒரு ஆண் 2 பொண்டாட்டியும் ஒரு பெண் 3 கள்ளப்புரசனை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னது யாரு? இதே திராவிட சித்தாந்தம் ராமசாமி அவர்களுடைய அறிக்கையின் பேரில் தானே பேசப்பட்டது. தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. நெல்லருக்கும் திருநாட்டின் தலைவன் ராமனுக்கும் கலைப்பத்தில் தலை சிறந்தவன், திசைபத்தும் புகழ் கொண்டவன், மானத்தமிழ் வேந்தன், பண்டை தமிழ் மூதாதை ராவணனுடைய காவியம் என்பது அயோக்கியர்களுடைய காவியம், ஆரியனுடைய அடிவருடி என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. ராமனுடைய தாயை விபச்சாரி என்று சொன்னது யாரு? குதிரையினுடைய ஆணுறுப்பை எடுத்து குதிரையினுடைய ஆணுறுப்பால் அவளை அசிங்கப்படுத்தியது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. நான் கண்ட மொழிகளிலே என் தமிழ் போல் இனிதுண்டோ என்று இறையனாருடைய பொருளும் அந்த வாழ்வியலும் கொண்ட இந்த தமிழர் நிலம், தமிழர் பண்பாடு, இந்த தமிழர் கலாச்சாரம், தமிழருடைய வாழ்வியலை கொண்ட இந்த தமிழர் நிலப்பரப்பில் தமிழர் என்று பேசியவன் அயோக்கியன் என்று சொன்னது யாரு? ராமசாமி நாயக்கர் தானே. இதில் எந்த இடத்துல உங்களுடைய பகுத்தறிவு தமிழர் மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. சமூக விடுதலையா, வர்க்க விடுதலையா, பெண்ணிய விடுதலையா, பொருளாதார விடுதலையா, அரசியல் விடுதலையா? இது எந்த இடத்துல உங்கள் பகுத்தறிவு பேசப்பட்டிருக்கு? இந்த பகுத்தறிவு பேசியதனால் இந்த மண்ணில் எந்த விடுதலை வாங்கி கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். பகுத்தறிவு 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 பகுத்தறிவுனா என்ன? சமூக விடுதலையா,
வர்க்க விடுதலையா, பெண்ணிய விடுதலையா, பொருளாதார விடுதலையா, அரசியல் விடுதலையா? எந்த விடுதலை? பகுத்தறிவு. அதற்கு இங்க ஆளுகின்ற அந்த திராவிட தத்துவம் ஏதாவது பதில் சொல்றதுக்கு யோக்கியம் இருக்கா? அருகதை இருக்கா? ஏதாவது உங்களால் பதில் சொல்ல முடியுமா? சொந்த புத்தி தேவையில்லை, தந்தை புத்தியே போதும் என்று சொல்லிய வீரமணி அவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு அவளை சிதைத்த போது உங்களுடைய பெண்ணிய விடுதலை எங்க போச்சு? உங்களுடைய அறிக்கை என்ன? உங்களுடைய ஆர்ப்பாட்டம் என்ன? உங்களுடைய போராட்டம் என்ன? திராவிட தத்துவம் இதற்கு என்ன பதில் சொல்லுகிறது? இதற்கு ஏதாவது பதில் இருக்கா? இந்திய பெருந்தேசத்திலே 2 லட்சம் பேர் விதவையாக இருக்கிறார்கள். இந்த மண்ணிலே குடிச்சு விதவையா இருக்கிறாங்கன்னு அம்மையார் கனிமொழி அவர்களோட அறிக்கை இருக்கு. இதற்கு திராவிட தத்துவம் என்ன சொல்லுகிறது? ஏதாவது பதில் இருக்கா? இந்த கலியுகத்திலையும் இந்த வலைதள காலங்களையும் வேங்க வயல்ல குட்டிக்கிற தண்ணில மலத்தை கலந்தானே, அதற்கு வெக்கி தலைகுனிய வேணாமா உங்க திராவிட அரசு, உங்க திராவிட தத்துவம், அந்த பகுத்தறிவு? இந்த சமூக விடுதலை பேசுற நீங்க இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒரு ஆதி தமிழ் குடியை ஒரு பொது தொகுதியில போட்டிட்டு அவர் ஜெயிக்க வைக்க ஒரு துப்பு இல்ல, ஒரு வக்கு இல்ல. நீங்க என்ன பகுத்தறிவு பேசுறீங்க? பகுத்தறிவு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? பகுத்தறிவுனா என்ன? 70 ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் கோலாச்சிய இந்த திராவிட சக்திகள், இந்த திராவிட கட்சிகள் ஒரு பொது தொகுதியில் ஒருவரை நிறுத்தி அவரை வெற்றி செய்ய முடியவில்லை என்றால் வெக்கி தலைகுனிய வேண்டியது நீங்கதான். பகுத்தறிவு பகுத்தறிவு என்று பிதற்றிய நீங்கதான் வெக்கி தலைகுனியணும். அலைகடல் மீது களம் செலுத்தியவன், கடலின் தன்மையை தெரிந்தவன், காற்றின் திசையை புரிந்தவன், இருட்டின் சுடரில் வழியறிந்தவன், ஆமைகள் செல்கின்ற நீரோட்ட பாதையை உணர்ந்தவன், நூற்றுக்கணக்கான மரக்கலங்களை வழிநடத்தியவன், கங்கை கொண்டான், கடாரம் வென்றான், தென் திசை வென்றான், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா வரைக்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கோலோச்சிய ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அவர்கள் கட்டிய சோழர்களுடைய கட்டடங்கள் அத்தனையும் திராவிட கட்டடக்கலை. சிந்திச்ச மொழி நாகரிகமா? அதுவும் திராவிட நாகரிகம். உலக நாகரிகத்தினுடைய தொட்டில் என்று சொல்லப்படுகிற ஆதினத்த குடும்பநல்லூர், அது திராவிட நாகரிகம். கீழடியா? அதுவும் திராவிட நாகரிகம். திராவிட கட்டிடக்கலை, திராவிட பண்பாடு, திராவிட நாகரிகம், திராவிட கலை, திராவிட மொழி, திராவிட இனம், எல்லாம் திராவிடம். ஆனா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய வீட்டை 22ஆம் தேதி முற்றுகையிடும் மானத்தமிழர்கள். வெக்கமா இல்ல உனக்கு? நாகரிகம் திராவிடமா இருக்கு, கலை திராவிடமா இருக்கு, பண்பாடு திராவிடமா இருக்கு, மொழி திராவிடமா இருக்கு, ஆட்சி திராவிடமா இருக்குது. ஆனா மானத்தமிழர்களா வானா இன்னும் முழகாரிக்கிறதுக்கான வேலை, இன்னும் நயவஞ்சக அரசியலை நம்பி இந்த தமிழர்கள்லாம் ஏமாந்துருவான்னு நினைக்கிறீங்களா? தமிழர் என்று பேசவும் பூரா இனத்துரோகி. இன்னும் எத்தனை நாளைக்கு குதிரை ஏற போற தமிழர்கள் மேல? அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும்போது இங்க மட்டும் ஏன் திராவிடம்? நீ பேசுற திராவிடம் போய் மலையாளத்துல பேசு, மலையாள தேசத்துல பேசு. நீ பேசுற திராவிடம் கன்னட தேசத்துல பேசு. நீ பேசுற திராவிடம் தெலுங்கு தேசத்துல பேசு. அங்கெல்லாம் எடுபடலாம், இங்க மட்டும் ஏன் திராவிடம்? அதுக்கு ஒரு மொழி, அதுக்கு ஒரு வாழ்வியல், அதுக்கு ஒரு மரபியல். நாங்க ஏன் மரபியல் பேசணும்? நாங்கள் இங்க மொழியால் தமிழர்கள், நிலத்தால் தமிழர்களாக இருக்கும்போது நாங்க மட்டும் ஏன் மரபியல் பேசணும்? அந்தந்த தேசிய இனங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இங்க மட்டும் இங்க என்ன நடக்குது? இங்க மட்டும் திராவிடம் என்ற போர்வையில ஏன் தமிழர்கள் இங்க ஏமாளியாக இருக்கணும்? வா, நீ ஆம்பளை வா, பாரு, அண்ணன் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு பாரு. யாரு தெரிச்சு ஓடுறாங்கிறத மட்டும் நீ பாத்துக்கிட்டு இருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதிகாரம் என்கிட்ட இருக்கு, ஆணவம் என்கிட்ட இருக்கு, நாங்க எதனால வச்சு சாதிச்சிருக்கணும். இந்த மண்ணில திராவிடங்கிற தத்துவம் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. அதற்கு பிறகு நீ அடிக்கிற ஆட்டில இருந்து அங்கே போய் விழுகணும். எழுதி வச்சுக்கோ. நீ வந்தவன் போனவன் ஆகாதவன் அத்தவன் அலைஞ்சவன் எல்லாம் இங்க நீங்க ஆதி தமிழ் குடி. இங்க இருக்கிற ஆதி தமிழர் இவன் திராவிடன். வீட்டுல ஒரு மொழி, வெளியில ஒரு மொழி. ஆனா நீ ஆதி தமிழன். நான் எங்க தமிழே தாய்மொழியாக கொண்ட கூட்டம் இங்க ஆதி திராவிடன். எழுதி வச்சுக்கோ. இந்த நிலம் கையில சிக்கிற வரைக்கும் தான் உன் ஆட்டம், உன் அதிகாரம், உன் ஆணவம்லாம். அதனால செந்தமிழன் சீமான் அவர்களை வீட்டை முற்றுகையிட போறேன், அவருடைய நடக்க முடியாது, அவர் வர முடியுமா, இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் இங்க எடுபடாது. காலம் பதில் சொல்லும். வா, பாரு, பார்ப்போம். திருமுருகன் காந்தி அவர்களே, செந்தமிழன் சீமான் அவர்கள் தொடர்ந்து அவதூற பரப்புறாரு, பொய்யா சொல்றாருன்னு சொல்றீங்கல்ல. பக்கத்துல தான் இருக்கு சேரநாடு, கேரளா நாடு. அங்கே உங்க திராவிடத்தை போய் பேசி பாருங்க. அதற்கு கொஞ்சம் நல்லி ஆந்திரா இருக்கு, அங்க போய் உங்க திராவிட தத்துவத்தை பேசி பாருங்க.
அதற்கு பக்கத்தில் கன்னட தேசம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து உங்கள் திராவிடத்தை அப்படியே அந்த அரசியலை பேசி பாருங்க, நல்ல பிஞ்ச விளக்கமாறு எடுத்து உச்சி மண்டையிலேயே பூச்சி விழுகிற முறை அடிப்பேன். ஏடா திராவிடம், என்னடா திராவிடம், எங்கே இருக்கிற வந்துச்சு, என்னடா மொழின்னு பேசுவேன். புரிஞ்சுட்டீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் உங்கள் தலைவர் பெரியார் அவர்கள் ராமசாமி நாயக்கருடைய கொள்கை, அந்த கூத்து, உன் சின்னாத்தா பெரியாத்தா வந்தது போனது, அம்மா ஆத்தா உங்கள் உற்றார் உறவுன்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு கருப்பை பையை அறுத்து வீசுங்க. அப்போ தானே பெரியாருடைய கொள்கை வந்து மக்களுக்கு புரியும். பிறகு வண்டி வண்டியாக பாட்டில் கோமியத்தை எடுத்து அடைச்சி சீமான் வீட்டுக்கு அனுப்புங்க. ஏன்னா நீங்கள் தான் அம்பலப்படுத்த போகிறீங்க. இது மண்ணு ஓ மண்ணு, இது ஓன் நாடு, உன் கலை, உன் இலக்கியம் பண்பாடு, நாங்கள்லாம் உனக்கு பின்னாடி வந்தவங்க. நான் பேசுகிற மொழி தமிழ், என்னோட நாடு, என்னோட மக்கள், என்னோட மொழி கலாச்சாரம் எல்லாம் என் மொழியில் இருக்கு. நீ என்ன அத்தாரிட்டி நீ பேசி வர? வா நீ வா, நீ பாட்டில் கோமியம் கொண்டு வா. கிழவிகளோட சாணியெல்லாம் நல்லா ஒரு ஓட்ட வாளியில் கரைச்சி வச்சு வீசி எரியறதுக்கு சரியா இருக்கும். வா வந்து பார்ப்போம்.